ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 15க்கு வந்திருக்கோம். கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போகிற நாள். அதனால் நான் இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஹாப்ஸ், அதாவது நொண்டுறது. சின்ன வயசில் எல்லாரும் நொண்டி விளையாட்டு விளையாடி இருப்போம். பெரியவங்களாயிட்டு அதெல்லாம் மறந்து போயிடுறோம், விட்டுடுறோம், அது நமக்கு பண்ண வராதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது மாதிரி நொண்டி நொண்டி பண்ணுறதால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உடம்புக்கு. அதனால அது ஒரு எக்ஸசைஸாக பண்ண ஆரம்பிக்கலாமே. அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி அதை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா சைட் லெக் ஹாப்ஸ் பண்ணியிருக்கோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கு, அதாவது அடல்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வலி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் பேலன்ஸ் தடுமாறாமல் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். பாருங்கள், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமும் சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன். ஹாப்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காலில் நின்று பழகிக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், இந்த காலில் ஒரு 5 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த காலில் ஒரு 5 செகண்ட்ஸ் நின்று பழகிக்கோங்க. பேலன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். பக்கத்தில் சப்போர்ட் இருந்தால் பிடிச்சிக்கலாம். எப்போ தடுமாறுறீங்களோ பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 10 செகண்ட்ஸ் வச்சு பார்க்கலாம், நிற்க முடியுதா பேலன்ஸோட அப்படின்னு. அடுத்த கால்லையும் ஒரு 10 செகண்ட்ஸ் நின்று பார்க்கலாம். இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இருந்த இடத்துலையே ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணி பாருங்கள் முடியுதான்னு. ஒரு சப்போர்ட் கூட வச்சுக்கலாம். எஸ், முடியுமா, முடியலையா சப்போர்ட் பிடிச்சிக்கோங்க. ஒரு ஜம்ப் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் மேலே போயிட்டு வந்தால் போதும். அதே மாதிரி இன்னொரு கால். எஸ், ஜம்ப் பண்ண முடியுது. ஏன்னா பெரியவங்களாயிட்டு இதை நீங்கள் பண்ணாமல் விட்டுருக்கிறதால உங்கள் வெயிட்டை தூக்கிட்டு இறக்குறது சிரமமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதையாவது பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு பண்ணுங்க. ஓகே, இது பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவோம் பாருங்க. கண்டினியூஸாக ஒரு இடத்துலேருந்து நோண்டி நோண்டி வர பார்க்கலாம். 1, முன்னாடி போய் நோண்டணும். 2, 3, 4, 5. இப்போ லெஃப்ட் லெக்ல நோண்டிட்டேன்னா இப்போ ரைட் லெக் மாற்றி பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6. நடுவில் பேலன்ஸ் இல்லாமல் போகிறது. பட் எப்படியாவது காலை கீழே வைக்காமல் முடிச்சிட ட்ரை பண்ணிடுங்க. ஓகே, இப்படி சிம்பிளாக 5 ஹாப்ஸ் பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதில் பில்ட் பண்ணி 10 ஆக்கலாம். ஒரு காலில் 10 தடவை ஹாப் பண்ணதுக்கப்புறம் காலை கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கால் பண்ணணும். 10 தடவை பண்ணதுக்கு டார்கெட் வச்சு அதை முடிக்கணும். இது மாதிரி உங்களோட டார்கெட்டை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆல்டர்னேட் ஹாப்ஸ், அதாவது 3 வாட்டி ஒரு காலில் ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா அடுத்த 3 தடவை இன்னொரு காலில் நொண்டி போகும். ஓகே, ட்ரை பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6. அவ்வளோதான். ஸோ ஆல்டர்னேட் லெக்ஸில் ஹாப்ஸ் பண்ணுறதும் பார்த்தோம். இதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு லாங் ஸ்ட்ரெச் நம்ம ஒரு கால்லையும் ஆல்டர்னேட் கால்லையும் ஹாப்ஸ் பண்ணி போக ட்ரை பண்ணுவோம். ஓகே, 15. நான் 15 டைம்ஸ் இந்த லெஃப்ட் லெக்லேயே ஹாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்த காலில் இப்போ 15 டைம்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வரேன். பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, ஸோ இப்போ ரைட் லெக்கையும் 15 தடவை பண்ணிட்டேன். எது பண்ணாலும் 2 பக்கமும் ஈக்குவலாக பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆல்டர்னேட் லெக்ஸ் ஹாப் பண்ணிட்டு வரேன். அதாவது இந்த காலில் ஒரு 5 தடவை, அடுத்தது உடனே அடுத்த காலை மாற்றணும். இது மாறும்போது 2 காலும் ஒரே டைம் தரையில் வரக்கூடாது. அப்போ நீங்கள் அவுட் ஆகிடுறீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக பண்ணல, திருப்பியும் ரிப்பீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ அந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்கணும், தரையில் இருக்கக்கூடாது. ஒரு கால்லேருந்து இன்னொரு கால் மாறும்போது அந்த ரெஸ்டே இல்லாமல் கண்டினியூஸாக ஈஸியாக மாறணும். பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ ஒரு கால்லேருந்து ஒரு கால் மாறும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் நின்றுடாமல் தொடர்ச்சியாக நான் பண்ணேன். அதை தான் சொல்ல வரேன். இப்போ திருப்பியும் பண்ணுறேன் பாருங்கள். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்த டிஃபிகல்ட் லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஹாப்ஸ். அது என்ன ரிவர்ஸ் ஹாப்ஸ்? பின்னாடியே நோண்டிட்டு போகணும். பண்ண ட்ரை பண்ணலாமா? பாருங்கள், கால் மடிச்சு வச்சுக்கிறோமா? 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ இந்த கால் 1, 2,
3 4 5. அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக பண்ணிக்கோங்க. 5 தடவை ஒரு பக்கம் ரிவர்ஸ் ஹாப்ஸ். இது நமக்கு பின்னாடி பார்க்க முடியாதுங்கிறதால யாரும் இல்லாத இடமா பார்த்து வீட்டில் டெரஸ்லையோ வீட்டுக்குள்ளேயோ பண்ணுங்க. ஓகே, ஸோ கண்டினியூஸாக சிங்கிள் லெக்லேயே ரிவர்ஸ் ஹாப்ஸும் ட்ரை பண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஒரு 25 தடவை ரைட் லெக்ல மட்டுமே நான் ரிவர்ஸ் ஹாப்ஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போ லெஃப்ட் லெக்ல ரிவர்ஸ் ஹாப்ஸ் பண்ணிட்டு போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 ஆக்சுவலாக ஃப்ரண்ட்ல பார்த்து நம்ம ப்ரிப்பேர்டாக ஹாப்ஸ் பண்ணுறதோட பின்னாடி தெரியாமல் போகிறது இன்னும் சேலஞ்சிங்காக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, என்னடா பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கீழே தரையில் பாண்டி விளையாடுறதுக்காக கோடு போட்டுட்ருக்கேன். அதாவது ஹாப் ஸ்காட்ச்னு சொல்கிறாங்க இல்லையா இங்கிலீஷில். அது எதுக்குன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸே நொன்றது தான். அதை சொல்லி கொடுக்கும்போது இது இல்லாமல் எப்படி? ஸோ இதையும் ஒரு தடவை பண்ணி காமிக்கணும் இல்லையா? அதனால தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் இந்த ஹாப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவலன்ட் டு எனி அதர் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட். ஸோ பாருங்கள், இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் கேமாக தான் வச்சு பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எக்ஸசைஸ்க்காகவே உங்கள் வீட்லேயோ மாடியில் இருக்கிற இடத்துலையோ இந்த மாதிரி கோடு போட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ் ஆகிடும். இல்லைனா போரிங்காக இருக்கும். ஒத்த காலில் நீங்களே ஹாப் பண்ணி போங்க, நொண்டி போங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் இது சொல்கிறது. ஓகே, பாருங்கள். 1 2 3 4 5 6 1 2 3 4 5. அவ்வளோதான். இந்த ஃபுல் பாக்ஸையே ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மாதிரி கோடு போட்டு ரிப்பீட்டடாக பண்ணுங்க. பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அவ்வளோதான். இந்த ஹாப்ஸோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன் சொல்லி காமிச்சிட்டேன். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நான் சொல்லவே தேவையில்லை. பார்க்கும்போதே தெரியும் இது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவோன்னு. பண்ணும்போதே ஹார்ட் ரேட்லாம் கூடும், வேர்த்து கொட்டும், மூச்சு இறைக்கும். ஸோ இப்பேற்பட்ட எக்ஸசைஸில் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, காலை நல்லா பலப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ், காலில் இருக்கிற முட்டி எல்லாம் பலப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ், முட்டி வலிலாம் வராமல் எப்பயுமே ரொம்ப வருஷத்துக்கு நல்லபடியாக நம்ம கால்களை வச்சுருக்கலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம கோரை என்கேஜ் பண்ணுறோம். இந்த வயிறு பகுதியை டைட்டன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். நம்ம உடம்பு நல்லா எரெக்டாக நின்று கம்பீரமான தோற்றம் கொடுக்கணும்னா கோர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வயிறு பகுதியில் இருக்கிற ஃபேட்டையும் இறக்கிடும். அது தவிர்த்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் ரேட் கூடுது இல்லையா? அதனால சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறோம். நிறைய எனர்ஜி நமக்கு பேர்ன் ஆகிட்டே இருக்கும். அதனால ஃபேட் ரிடக்ஷனுக்கும் நம்ம இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை அதிகப்படுத்தும், பிரெயினை ஷார்ப்பாக வச்சுருக்கோம். ஏன்னா நொண்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே விழாமல் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுத்துவோம் இல்லையா? ஸோ அந்த ஒருங்கிணைப்பையும் நம்மளோட தடுமாற்றம் இல்லாமல் நம்மளையே நம்ம சமப்படுத்தக்கூடிய இந்த எக்ஸசைஸால் நம்ம பிரெயினை நம்ம ஷார்ப்பாக வச்சு ப்ராப்ரியோசெப்ஷன், அதாவது இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸையோ இல்லை ஒரு விளையாட்டையோ பண்ணும்போது விழாமல் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறதால நம்ம பிரெயின் எப்பயுமே ஷார்ப்பாக வச்சுருப்போம். இதனால் பிற்காலத்துலேயும் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடுமாற்றம் வரா மாதிரி இருந்தாலும் பிரெயின் உடனே ஆக்ட் பண்ணி நம்மளை விழ விடாமல் காப்பாற்றும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் எப்பயுமே பண்ணிகிட்டே இருக்கணும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் நெட்வொர்க், இந்த மாதிரி ஒரு விளையாட்டாக கொண்டு போய் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல நெட்வொர்க் பில்ட் ஆகும். ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும் போது பரவாயில்லையே, நம்மளோட அம்மாவும் சேர்ந்து விளையாடுறாங்க, நம்மளோட அப்பாவும் சேர்ந்து நம்மளோட விளையாடுறாங்களேன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ், ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸும் இல்லை சோஷியல் பெனிஃபிட்ஸும் இருக்குது இந்த ஒரு எக்ஸசைஸால். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தானே ஆகணும். நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பழகுங்க. நாளைக்கு நான் அப்பர் பாடி மூவோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.